கடலூர் மாவட்டம் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள தரைப்பாலம் மூழ்கியது. போக்குவரத்து இதனால் பாதித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தேவநாதன் வழங்கிட கேட்கலாம். தேவநாதன், வணக்கம். தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன? விவரங்களை பதிவு செய்யுங்க. சாத்தனூர் அணை நிரம்பியதன் காரணமாக 3000 கன அடி நீர் தென்பெண்ணை ஆற்றின் வழியாக திறந்துவிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஏற்கனவே கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ள நிலையில் இந்த தண்ணீரானது தற்போது கடலூர் மாவட்டத்தை அடைந்துள்ளது. கடலூர் மாவட்ட தென்பெண்ணை ஆற்றில் தற்போது தண்ணீர் கரைபுரண்டு ஓடுகிறது. இதன் காரணமாக கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே செல்லும் தரைப்பாலம், அதாவது புதுவை மற்றும் தமிழக பகுதிகளை இணைக்கும் இந்த தரைப்பாலத்தில் தற்பொழுது தண்ணீர் செல்லும் காரணத்தினால போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக புதுவை மற்றும் கடலூர் பகுதிகளுக்கு செல்லும் மக்கள் மாற்றுப்பாதை வழியாக திருப்பிவிடப்பட்டுள்ளார்கள். இந்த தண்ணீரின் அளவு இந்த பாலத்தின் மீது குறைந்த பிறகு புதுவை மற்றும் கடலூருக்கு இடையே இந்த குமத்தாமேடு தரைப்பாலம் வழியாக மீண்டும் போக்குவரத்துக்கு அனுமதிக்கப்படும் என காவல்துறை தரப்புல தெரிவிச்சிருக்காங்க.